வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். இஸ்லாமியர்களையும் திமுகவையும் யாராலும் பிரிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள டான்பஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்பு வாரிய சட்டத்திருத்தத்திற்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்ற கூட்ட சட்டப்பேரவைக்கு எடப்பாடி பழனிசாமி வராமல் தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுக்க அளிக்காமல் டெல்லிக்கு சென்றுவிட்டதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 2வது இடத்திற்கு தான் போட்டி நடைபெற்று வருவதாகவும் கூறினார். காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக யுபிஏ அரசால் வளர்க்கப்பட்ட மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை ஒரேயடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பாஜக அரசு இரக்கமற்ற நிலையில் இறங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே. வேகாத வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லையா அல்லது மனமில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். செங்கல்பட்டு மாவட்டம் ஊர்பாக்கத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தாயின் புடவையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிளஸ் டூ முடித்துவிட்டு நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தேவதர்ஷினி 3 முறை நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றும் கட் ஆஃப் கிடைக்காமல் இருந்து வந்த நிலையில் நடப்பாண்டில் 4வது முறையாக தேர்வுக்கு விண்ணப்பித்தார். வரும் மே மாதம் நீட் தேர்வு எழுத இருந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதியன்று மாணவி தேவதர்ஷினி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சருக்கான போட்டியில் 18% மக்களின் ஆதரவை பெற்று தாவைக்கா தலைவர் விஜய் 2ஆம் இடம் பிடித்துள்ளதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் மட்டுமே போட்டி என விஜய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சி ஓட்டர் தமிழகத்துக்கான அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கருத்து கணிப்பை நடத்தியது. அதில் 27% மக்களின் ஆதரவுடன் திமுக முதலிடத்திலும் 18% மக்களின் ஆதரவுடன் தாவைக்கா 2ஆம் இடத்திலும் உள்ளது. அடுத்தபடியாக அதிமுக 10%, பாஜக 9% ஆதரவும் பெற்று அடுத்தடுத்த இடங்களை பெற்றுள்ளன. தமிழகத்தில் மன்னராட்சி நடைபெற்று வருகிறது என்ற தாவைக்கா தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு எம்ஜிஆர் பாடல் வரிகளை மேற்கோள் காட்டி அமைச்சர் சேகர்பாபு பதில் அளித்தார். சென்னை திருவிக நகர் மண்டலத்திற்குட்பட்ட மங்களபுரம் பகுதியில் கலைஞரின் வருமுன் காப்பும் சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தொடங்கி வைத்தனர். பின்னர் விஜயின் பேச்சு குறித்தான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த சேகர்பாபு, மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே, மக்களாட்சி காணுகின்றதெங்கள் நெஞ்சமே என எம்ஜிஆர் நடித்த பணக்கார குடும்பம் படத்தின் பாடலை சுட்டிக்காட்டி விஜய்க்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன் என தெரிவித்தார். திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என்ற விஜயின் பேச்சுக்கு யார் யாருக்கு போட்டி என்பது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட காட்பாடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் திமுகவிற்கு தாவேகாவிற்கும் தான் போட்டி என்ற விஜயின் பேச்சு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் யார் யாருக்கு போட்டி என்பது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை என்றும் நாங்கள் உழைப்போம், நாங்கள் ஜெயிப்போம் என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததில் எவ்வித அரசியல் நோக்கமும் இல்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்திற்கான நிலுவைத் தொகையை வழங்க அமைச்சரின் கோரிக்கை வைத்ததாக கூறினார். மேலும் திராவிட மாடல் ஆட்சி என்று கூறும் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்திய கே.பி. முனுசாமி அரசியல் அனுபவமில்லாத விஜய் வெறும் சினிமா அனுபவத்தை வைத்து அரசியல் செய்வதாக விமர்சித்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் கட்சி நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக வெற்றி பெறக்கூடாது என நினைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் எந்த கட்சியும் சேரலாம் என்றும் திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டி என்று விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருந்தாலும் அடுத்து மக்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்க நினைப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் எனவும் தெரிவித்தார். போராட்டத்திற்கு பின்பு 100 நாள் வேலைக்கான 5 மாத சம்பளம் நிச்சயம் கிடைக்கும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நம்பிக்கை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே மத்திய அரசை கண்டித்து அமைச்சர் ரகுபதி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினார்கள். அப்போது பேசிய அமைச்சர் ரகுபதி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி அதற்கு பலன் இல்லை என்பதால் மக்கள் மன்றத்தில் போராடுவதாக தெரிவித்தார். இதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் ரகுபதி தெரிவித்தார்.
தேர்தல் வேட்புமனுவில் தவறான தகவல்களை தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக கே.சி. வீரமணி போட்டியிட்டார். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கே.சி. வீரமணி மனு தாக்கல் செய்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துவதற்கான முயற்சியிலும் மோடி அரசாங்கம் ஈடுபடும் என தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை வழங்க கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது பேசிய சிவசங்கர் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதியை தராமல் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார். திமுக அரசின் நாடகங்களை மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் மத்திய அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக ஆள் சேர்த்த நிலையில் பாஜக பெண் நிர்வாகியின் கேள்விக்கு அமைச்சர் பதில் அளிக்காமல் திரும்பி சென்றுள்ளதாக சாடியுள்ளார். மேலும் 100 நாள் வேலை திட்ட ஊதிய நிதியில் திமுக அரசு நாடகமாடுவதாகவும் இனியும் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் 2வது முறையாக ஆட்சி செய்யப்போவது உறுதி என்று அமைச்சர் சக்கரபாணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தாம் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்று நினைக்கும் சிலரின் பகல் கனவு பலிக்காது என்று விஜயை சூசகமாக சுட்டிக்காட்டினார். கோவில் திருவிழாக்களில் ஒவ்வொரு சாதியினருக்கும் 1 நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் உள்ள துலுக்க சூடாமணி கோவிலில் ஆதிதிராவிடர் சமுதாய மக்கள் தேர் திருவிழா நடத்த அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி, விழாக்களில் சாதி முறை பின்பற்றப்படக்கூடாது எனவும் பக்தர்கள், உபயதாரர்கள், பொதுமக்கள் என்ற அடிப்படையில் மட்டுமே விழா நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். பேசுவதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது என்றும் எல்லாவற்றையும் பேசிவிட முடியுமா என்றும் தாவைக்க தலைவர் விஜயின் பேச்சு குறித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றச்சாட்டு வைப்பது அவர்களின் உரிமை எனவும், ஆனால் மன்னராட்சி என்று கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திமுக மதிமுகவை அழித்துவிட்டது என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்த நிலையில் மதிமுகவை அழித்தால் ஏன் திமுகவுடன் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாநில விழிப்புணர்வு கூட்டத்தில் திருமாவளவன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சரிடம் முன்வைக்கப்படாதது தெரிவித்தார். குறிப்பாக வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரினோம். ஆனால் தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு வலியுறுத்துவோம் என்று தெரிவித்தார். சனி பெயர்ச்சியை போன்று திமுக ஆட்சியும் பெயர்ந்துவிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு வீரபாண்டியபுரத்தில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும், திமுகவை வெளியேற்றும் 2026ஆம் ஆண்டு தேர்தலை மக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக கூறினார். எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டையில் அமைச்சரை நோக்கி பெண்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அங்கு வந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை நோக்கி, கிராம சபை கூட்டத்தை மத்திய அரசிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்காக ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என பெண்கள் கேள்வி எழுப்பியதோடு 100 நாள் வேளையில் ஊழல் நடப்பதாக தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தை பாதையிலே நிறுத்திவிட்டு அமைச்சர் அங்கிருந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது, அது சூட்கேஸ் கூட்டணி என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் புதூரில் கிராம சபை அமைப்பதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு, 100 நாள் வேலைத்திட்ட ஊழியர்களுக்கு ரூபாய் 350 ஒரு நாள் கூலியை உயர்த்துவதாக திமுக அரசு தெரிவித்தது. ஆனால் இப்போது மத்திய அரசு நிதியை ஒதுக்கவில்லை என கூறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆடு நனையுது என்று ஓநாய் கவலைப்பட்ட கதையாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை வழங்கியதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 12வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றினர்.
ஏகனாபுரம் கிராமத்தில் உலக தண்ணீர் தினத்தையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பசுமை வழி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய மாநில அரசுகள் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் ஒருமனதாக 12வது முறையாக தீர்மானத்தை நிறைவேற்றினர். மேலும் இதுவரை 6 முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள தீரர் சத்தியமூர்த்தி நினைவு நூலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அலமாரிகளை சோதனை செய்தார். நூலகத்தில் குழந்தைகளுக்கான இருக்கைகள் அமைக்கப்படுவதாக முன்பே கூறப்பட்ட நிலையில் இதனை கவனித்த சிதம்பரம் ஏன் இன்னும் இருக்கைகள் அமைக்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் திறப்பு விழா குறித்து அமைச்சரிடம் பேச வேண்டும் என தெரிவித்த அவர் நூலகத்தை விரைவில் திறக்க வேண்டும் என கூறினார். எதிரிகள் எல்லோரும் தேர்தல் காலங்களில் தக்க பதிலளிக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதுரையில் சுமார் 140 கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பில் மு. க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். மேலும் அவர் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதே எங்களின் தற்போதைய நோக்கம் என்றும் எதிரிகளை தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். ரம்ஜான் பண்டிகைக்கு 2 நாட்கள் உள்ள நிலையில் அன்னூர் சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெறும் கோவை அன்னூர் சந்தையில் விவசாயிகள் தங்களின் ஆடுகளை விற்பனை செய்வது வழக்கம். ரம்ஜான் பண்டிகைக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் அன்னூர் சந்தையில் அதிகாலை 5 மணி முதலே ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் அங்கு திரண்டுள்ளனர். குட்டிகள் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரையிலும், எடை அதிகமுள்ள ஆடுகள் 8000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 20000 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் திடீர் டெல்லி பயணம் தமிழக அரசியல் களத்தில் மேலும் சூட்டை அதிகரித்துள்ளது. ஏற்கனவே மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் செங்கோட்டையன் திடீர் டெல்லிக்கு பயணமும் அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக வரும் செய்திகளும் அடுத்தடுத்து அதிமுகவில் அனலை உருவாக்கியுள்ளது. அதிமுகவுடனான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் யாருக்கும் எந்த அநீதியும் செய்யப்படாது எனவும் அதிமுகவுடனான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும் சரியான நேரம் வரும்போது அதை தெரியப்படுத்துவோம் என்றும் கூறினார். செங்கோட்டையனின் டெல்லி பயணம் பதிலளிக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் செங்கோட்டையனின் டெல்லி பயணம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது அதற்கு பதிலளிக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி சென்றார். முன்னதாக டெல்லி சென்ற இபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திமுகவிற்கு எந்த கூட்டணியும் போட்டியில்லை என தாவேகா தலைவர் விஜய்க்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பதிலடி கொடுத்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து திண்டுக்கல்லில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பெரியசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது தமிழ்நாட்டு முதலமைச்சராகத்தான் என்றும் இது மக்களாட்சி என்றும் மக்களாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடித்துள்ளவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் கூறினார். 5 முதல் 10 வருடங்களுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம், உத்தரமேரூர் மாவட்டம் முன்சிப் மற்றும் உரிமையியல் நீதிமன்றத்தில் புதிய நீதிமன்றத்திற்கான கட்டுமான பணிகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முரளி சங்கர் மற்றும் குமரேஷ் பாபு துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய நீதிபதி முரளி சங்கர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 5 முதல் 10 வருடத்திற்கு மேல் நிலுவையில் உள்ள வழக்குகளை நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து விரைவாக தீர்வு கண்டு பொதுமக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவித்தபடி மாநகராட்சி மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மங்களபுரம் பகுதியில் கலைஞரின் வருமுன் காப்பும் சிறப்பு மருத்துவ முகாம் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 150 மருத்துவர்கள் சுகாதாரத்துறையில் இருந்து மாநகராட்சிக்கு பணியாற்றியுள்ளதாகவும் வரக்கூடிய நாட்களில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களும் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும் மேயர் பிரியா தெரிவித்தார். உதகைக்கு சுற்றுப்பயணம் வந்த டெல்லி கவர்னர் வினய்குமார் சக்சேனா அங்கிருந்த தோடர் இன மக்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார். 3 நாள் பயணமாக உதகைக்கு வருகை புரிந்துள்ள டெல்லி கவர்னர் வினய்குமார் சக்சேனா நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களை பார்வையிட்டு வருகிறார். இந்நிலையில் உதகை அடுத்த ஷூட்டிங் மட்டம் பகுதியில் உள்ள பழங்குடியினர் விற்பனை மையத்திற்கு சென்று அவர்கள் தயாரித்து வந்திருந்த பொருட்களை வாங்கிய கவர்னர் தோடரின் பழங்குடியின மக்களுடன் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தார். நாமக்கல்லில் பேளுக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட நரசிம்மன்புதூர் கரட்டு அடிவாரத்தில்
திமுகவை சேர்ந்தவர்கள் 3 வருடங்களாக மண் கடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் அப்பகுதி மக்கள், திமுகவினர் மண் கடத்தலில் ஈடுபட்டபோது அதனை தடுத்து வாகனங்களை சிறைப்பிடித்து அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததும் கூட அதிகாரிகளோ காவல்துறையினரோ நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதங்கம் தெரிவித்தனர். செம்பனார் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பச்சை பயிறு உளுந்து செடிகளில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடியில் சுமார் 7000 ஹெக்டரில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு வகைகளை விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர். செடிகள் காய்க்க தொடங்கும் பருவத்தில் அதிக வெப்பம் காரணமாக செடிகளில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மகசூல் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் 100% இன்சூரன்ஸ் மற்றும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற நிலையில் அவரது வைப்புத் தொகையை வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் முருகேசன் என்ற ஊழியர் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். பின்னர் அதே நியாய விலைக் கடையில் தற்காலிக ஊழியராக தொடர்ந்து பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தனக்கு 1,44,000 ரூபாய் சம்பளத் தொகை பாக்கி வைத்திருப்பதாகவும் இந்த தொகையை 2 தவணையாக கூட்டுறவு சங்கம் செலுத்திய நிலையில் அதில் 6,000 ரூபாய் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மீது புகார் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது வைப்புத் தொகையை வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் முருகேசன் புகார் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் அருகே கடந்த 10 நாட்களாக வழங்கப்படாத நிலையில் மாலை முரசு செய்தி எதிரொலியாக ஒரே நாளில் குடிநீர் விநியோகிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே ஆத்திக்காடு கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததால் கிராம மக்கள் தவித்து வந்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான செய்தி நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் செய்தி எதிரொலியாக ஒரே நாளில் கிராம மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த கிராம மக்கள் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தொடர் விடுமுறையொட்டி திருநள்ளார் சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை மற்றும் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று காலை முதலே குவிந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு கோவில் வழக்கப்படி வாக்கிய பஞ்சாகமே பயன்படுத்தப்படுவதால் இன்று சனிப்பெயர்ச்சிக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் சனிப்பெயர்ச்சி அடுத்த ஆண்டு நடத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான தேதி நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாஜகவின் தவறான ஒழுங்குமுறை நிர்வாகம் காரணமாக இந்திய வங்கித்துறை நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜக அரசு தனது பில்லியன் நண்பர்களான 16 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்து இந்திய வங்கித்துறைக்கு நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பணியில் துன்புறுத்தல், கட்டாய பணியிட மாற்றம் உள்ளிட்டவைகளால் வங்கி ஊழியர்கள் மன அழுத்தத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர் புகார்களை தெரிவிக்க இணையதள முகவரியை தனது எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக முறை திறம்பட செய்யப்பட்டுள்ளதும் தடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடாது என்ற நோக்கில் எம்பிக்கள் விவாதங்களை திருப்புவதாகவும் இதற்கு மத்திய அரசு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறினார். டிக்கெட் கவுண்டரில் எடுத்த ரயில் டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அதன்படி IRCTC இணையதளம் அல்லது 139 என்ற எண்ணுக்கு அழைத்து கவுண்டரில் எடுத்த டிக்கெட்களை ரத்து செய்யலாம் எனவும் ரத்து செய்த டிக்கெட்டை முன்பதிவு கவுண்டரில் செலுத்தி பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் இளைஞர் ஒருவர் தான் காதலித்த 2 பெண்களையும் ஒரே மேடையில் மணம் முடித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் குமரம் பீம் ஆசிபாபாத் மாவட்டத்தில் உள்ள கூமூர் கிராமத்தைச் சேர்ந்த சூரியதேவ் என்ற வாலிபர் அதே கிராமத்தைச் சேர்ந்த 2 இளம்பெண்களை காதலித்து வந்துள்ளார். இவரது முக்கோண காதல் அம்பலமாகவே அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பின. இந்நிலையில் இளம்பெண்கள் இருவரும் சூரியதேவை மணம் முடித்து ஒரே வீட்டில் வசிக்க சம்மதம் தெரிவித்ததை அடுத்து சூரியதேவின் முக்கோண காதல் திருமணத்தில் முடிந்தது. அந்த வகையில் தனது 2 காதலிகளையும் பெற்றோர் சம்மதத்துடன் அவர் ஒரே மேடையில் கரம் பிடித்தார். IPL T20 போட்டிகளில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் வித்தியாசமான சாதனை படைத்துள்ளதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2009ஆம் ஆண்டு IPL தொடரில் பெங்களூரு அணிக்காக விளையாடிய புவனேஷ்குமார் அதன் பிறகு புனே வாரியர்ஸ், இந்தியா மற்றும் ஹைதராபாத் அணிகளில் விளையாடிய நிலையில் தற்போது பெங்களூரு அணிக்காக விளையாடி வருகிறார்.
இந்நிலையில் T20 கிரிக்கெட்டில் ஒரு அணி தரப்பில் ஒரு போட்டிக்கும் மற்றொரு போட்டிக்கும் இடையே 238 ஆட்டங்களை தவறவிட்ட வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். சென்னை அணிக்காக அதிக ரன்கள் அடித்தவர் என்ற சுரேஷ் ரெய்னாவின் சாதனையை MS தோனி முறியடித்துள்ளார். IPL தொடரில் சென்னையில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதியதில் 50 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் சென்னை விக்கெட் கீப்பர் தோனி 16 பந்தில் 36 ரன்கள் எடுத்தார். இந்த நிலையில் சுரேஷ் ரெய்னா சென்னை அணிக்காக 171 இன்னிங்ஸில் 4687 ரன்கள் எடுத்திருந்த சாதனையை 204 இன்னிங்ஸில் 4699 ரன்கள் எடுத்த தோனி அதனை முறியடித்துள்ளார். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பாடல்கள் வைத்துக் கொள்ளும் வகையில் புதிய அப்டேட் வெளியாகி வாட்ஸ்அப் பயனாளிகளை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் தனக்கென தனி இடத்தை பெற்றுள்ள வாட்ஸ்அப் செயலி தற்போது புதிய அப்டேட்களால் வாடிக்கையாளர்களை கவர்ந்துள்ளது. அதன்படி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும் இடத்தில் வாடிக்கையாளர்களின் இனி விரும்பிய பாடல்களை அப்டேட் செய்து கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் போன்று இந்த புதிய அப்டேட் வாட்ஸ்அப் பயனாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது.